Hi dears, வணக்கம். This is Maga exercise 2.4ல சாமி ஆறாவது கணக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 + I the whole power n ஆனது n இன் எந்த மீச்சிறு மிகை முழு எண் மதிப்புகளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் மெய் செகண்ட் ஒன் முழுவதும் கற்பனை எண்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மெய் அப்படின்னு சொன்னால் நம்ம எத்தனாவது கணக்கில் செல்லம் பார்த்தோம், இப்போது 5வது கணக்கில் ஒன்று பார்த்தோம். மெய் எண் இசட் வந்து ஒரு மெய் எண் இருந்தால் மட்டுமே என்ன வரும், இசட் ஈக்குவல் டு எக்ஸ், அதாவது இசட் ஈக்குவல் டு இசட் பார். ஓகேவா, அதாவது எந்த கண்டிஷன்னா இசட் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இசட் ஈக்குவல் டு இசட் பார். முழுவதும் கற்பனை என்ன சாமி அர்த்தம், இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார், கான்ஜுகேஷன் ஆஃப் இசட். ஓகே செல்லம், அதான் பார்னு நான் படித்தேன். அப்போ இசட் ஈக்குவல் டு இசட் பார்னு இருந்துச்சுன்னா மெய் அது, இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார்னா அது என்னது, கற்பனை, ஆப்போசிட்டாக இருக்கிறது, அதாவது இதனுடைய கூட்டல் நேர்மாறாக இருக்கும். இதுவே வந்து கான்ஜுகேட் தான், இந்த கான்ஜுகேட்டே வந்து எப்படி இருக்கும், கூட்டல் நேர்மாறாக இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே செல்லம், இப்போ நம்ம இந்த கண்டிஷனை தான் எடுத்து நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ இசட் ஈக்குவல் டு கொடுக்கப்பட்டது இசட் எடுத்துக்கிறோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 + I பவர் த ஹோல் பவர் n. இப்போது இதை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, இது என்னென்னா இந்த வடிவத்தில் வருது அப்படின்னு சொன்னால் சாமி, இந்த பவர் என்னன்னு வருது அப்படின்னா இசட் ஈக்குவல் டு காஸ் டீட்டா, எக்ஸ் என்பது காஸ் டீட்டா தானே, கிடைமட்டமாக இருக்குது காஸ் டீட்டா, செங்குத்தாக இருக்கிறது சைன் டீட்டா. ஸோ இசட் ஈக்குவல் டு காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. இந்த டீட்டா வடிவத்தில் வரணும். டீட்டாவினுடைய மதிப்பு போட்டால் தான் நமக்கு தெரியும். 0, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. சைன் டீட்டா, சைன் 0 0வா, இது சைனு, இது காசு. 30 டிகிரி மதிப்பு 1/2, இது 1/√2, √3/2, இது 1. அப்படியே ரிவர்ஸில் வாங்க, 1 √3/2, 1/√2, 1/2, 0. ஸோ இந்த தெரிஞ்சிச்சுன்னா இந்த கணக்கு கொஞ்சம் இதுவாக போட்டுடலாம் சாமி. ஏன்னா 9th நீங்கள் இதை படிச்சுட்ருக்கீங்க. நான் உங்களை சொல்லும் போது என் மாத 11th வரும் 12th வரும்னு சொல்லி தான் நடத்தியிருக்கோம். அடுத்தது இப்போ பாரு சாமி, இந்த வடிவத்தில் ஏன் மகா இது எழுதணும் அப்படின்னா, இதுக்காக தான் எழுதணும். காஸ் டீட்டாவின் மதிப்பும் சைன் டீட்டாவின் மதிப்பும், அந்த டீட்டாவுடைய மதிப்புக்காக தான் இது எல்லாமே போட போகிறோம். ஓகே செல்லம், இப்போ பார்த்தோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 காஸ் டீட்டாவில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 எதனா இருக்குதான்னு பார்த்தா இல்லை, என்ன தான் இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 இருக்குது. அப்போ எனக்கு /2 தேவை. ஓகே செல்லம், நான் 2ஆல் வகுத்தேன் அப்படின்னு சொன்னால் 2ஆல் என்ன பண்ணியிருக்கணும், நான் பெருக்கி இருக்கணும். சேம் டைம் ஒரே ப்ராசஸ் செய்யணும். ஸோ 2ஆல் நான் இதை வகுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நம்பர் மட்டும் வகுக்க முடியாது, எல்லாத்தையும் வகுக்கணும். இது 2ஆல் வகுத்தேன் அப்படின்னா 2ஆல் என்ன பண்ணியிருக்கணும், பெருக்கணும், த ஹோல் பவர் n. சில புரியுதா, இங்கே ஏமாக்க அங்கே போட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது 2 உறுப்பாக இருக்கலாம், அதனால் ப்ராக்கெட் போடுறேன். ஓகே, இப்போ தனியாக பிரித்து எழுதணும் சாமி. நடுவில் பெருக்கிறதுனால அந்த பவர் என்னானது 2க்கும் சொந்தம். ஸோ 2 பவர் n இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 நான் தனித்தனியாக பிரிக்கிறேன், ப்ளஸ் I இன்ட்டு 1/2. ஒரு ஐ தான் நம்ம ஐயே, ஒரு ஐ தான் இருக்குது, ஐயை நான் வெளியே எடுத்துட்டேன்னு சொன்னால் காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா த ஹோல் பவர் n. ஏன் சாமி, இந்த பவர் n இங்கே முடிஞ்சிச்சு, அதனால் இங்கே ஹோல் பவர் n போகிறேன். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் n ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2. என்ன டீட்டா சாமி, நம்ம காஸ் டீட்டாவில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2ன்றது 30 டிகிரி. இந்த 30 டிகிரி எப்படி எழுதணும், காஸ் 30 எழுதக்கூடாது, நீங்கள் பெரிய கிளாஸ் வந்துட்டிங்களா, 30 டிகிரி π/6ன்னு எழுதணும். ஆனால் பை என்னது 180 டிகிரி, 180 டிகிரி 6 பிரிச்சா தானே வரும், 30 வரும். ஓகே சாமி, அப்போது காஸ் π/6 ப்ளஸ் ஐ இன்ட்டு 1/2 பாருங்கள், அதே π/6 தானே, சேமாக வரணும், சைன் π/6 த ஹோல் பவர் n. ஓகே சாமி, இப்போது இசட் பார் தானே, இசட் பார் இதுதான் இசட். அப்போ இசட் பார் என்ன வரும் சாமி, இசட் பார் ஈக்குவல் டு 2 பவர் n தான். இந்த சைனுடைய குறி மட்டும் தான் என்ன பண்ணும், மாறும். 2 பவர் n இன்ட்டு காஸ் π/6 மைனஸ் ஐ இன்ட்டு சைன் π/6 த ஹோல் பவர் n. இப்போ தான் ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கே போகிறோம் சாமி, இதை முடிஞ்சிச்சு. இப்போ இதுலேயும் மைனஸ் இசட் பார் எடுத்து வச்சுக்கலாம், ஏன்னா கண்டிஷன் எங்கே எடுத்து வச்சுன்னா ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன்று போயிடும். ஓகே, மைனஸ் இசட் பார் இல்லை மைனஸ் கான்ஜுகேட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு மைனஸ் போட்டுக்கலாம், 2 பவர் n இன்ட்டு காஸ் π/6 மைனஸ் ஐ சைன் π/6. ஃபஸ்ட்டு என்ன சாமி, நம்ம அதாவது எழுதி வச்சிட்டோம், இசட் ஈக்குவல் எழுதி வச்சு, கான்ஜுகேட் ஆஃப் இசட் எழுதி வச்சு, மைனஸ் கான்ஜுகேட் ஆஃப் இசட் எழுதி வச்சாச்சு.
ஃபஸ்ட்டு கேட்டிருக்குது மெய்யெண் எனில். மெய் அப்படின்னு சொல்லிட்டு என்னது கண்டிஷன், அது நமக்கு 5வது கணக்கிலே படிச்சிட்டோம். இசட் ஈக்குவல் டு இசட் பார். ஓகே, இப்போ இசட்டுக்கு பதிலாக போட்டுக்கிறேன், இசட் பார் போட்டாச்சு. இப்போ இருப்பா பெருக்கலாக இருக்கிற 2 பவர் என்ன தான் பக்கம் போச்சுன்னா மாறும், வகுத்தெல்லாம் மாறுமா, அப்போ 2n ஆகிடும், கேன்சல். 2 பவர் என்ன 2 பவர் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இந்த பவர் என்ன உள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம், ஈக்குவல் டு மீதி இருக்குமா, இந்த பவர் என்ன உள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாமா, நம்ம பவர் என்ன உள்ளே எடுத்துகிட்டு வந்துடா n இன்ட்டு பை பை 6 வரும். உங்களுக்கு n இன்ட்டு பை பை 6 ஈக்குவல் டு n இன்ட்டு பை பை 6 n இன்ட்டு பை பை 6. n டேர்மும் இங்கே தான் சாமி பண்ணணும், பை பை 6க்கு முன்னாடி போடணும். இப்போ ப்ளஸ் காஸ் n பை பை 6 அந்தாண்ட பக்கம் போச்சுன்னா மைனஸாக மாறும். அப்போ இது இதோ ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸாக இருக்கிறது இந்தாண்ட பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ ப்ளஸ் ஒரு ஐயும் இன்னொரு ஐயும் சேம் தான் இருக்குது, சேர்ந்தான வரும், ப்ளஸ் 2i இன்ட்டு சைன் n பை பை 6 வரும், ஈக்குவல் டு 0. நமக்கு எதனுடைய மதிப்பு சைனுக்கு 0 வரும்னா, ஒன்று 0க்கு வரும், இன்னொன்று சைன் பைக்கு வரும். ஓகே சார், நீங்கள் 11ல் படிச்சிருப்பீங்க. சைன் பையனுடைய மதிப்பும் நமக்கு 0 தான். அப்போ என்ன பண்ண போகிறோம் சாமி, சைன் பை 0க்கு பதிலாக சைன் பை போட போகிறோம். சைனும் சைனும் சேமாக தான் இருக்குது. தீஸ் இம்ப்ளைஸ் n இன்ட்டு பை பை 6க்கு பதிலாக என்ன இருக்குது, இங்கே n தான் இருக்குது. சைனும் ஓகே, n இன்ட்டு பை பை 6 பதிலாக என்ன இருக்குது, பை தான் இருக்குது. அவங்க எந்த மதிப்புகள்னு கேட்டாங்க, முழு எண் மதிப்புகளுக்கு n-இன் எந்த மீச்சிறு மிகை முழுன்னு கேட்டாங்க. அப்போ n-உடைய மதிப்பு தான் தேவை. நான் n மட்டும் இங்கே வச்சுக்கிறேன். இந்த வகுத்தலாக இருக்கிறது அந்த பக்கம் போனால் பெருக்கலாம் மாறும், பெருக்கலாக இருக்கிறது அந்த பக்கம் போனால் வகுத்தலாக மாறும். ஸோ 6 பை பை பை, இந்த பை என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ n ஈக்குவல் டு 6. அப்படின்னா சாமி எடுத்து எழுதும்போது ஃபஸ்ட் ஒன்று கேன்சர், எந்த மீச்சிறு மதிப்புக்கு வந்து என்ன எண்களாக இருக்கும், எண்களாக இருக்கும். எந்த மதிப்புக்கு வந்து மெய் எண்களாக இருக்கும், n ஈக்குவல் டு 6க்கு மெய்யெண்களாக இருக்கும் எழுதணும். இதான் மீச்சிறு. மிகச்சிறியது இதுதான். அப்போ மிகப்பெரியதுன்னா 6னுடைய மடங்கு போட்டுகிட்டே போக வேண்டியதான். 1 6 2 6 12 3 6 18 போட்டுனே இருக்கும். இங்கே மிகச்சிறிய மதிப்புன்னு கேட்டுக்கிறாங்க, அதனால் இதை எழுதுகிறோம். செகண்ட் ஒன்றா செல்லம் கேட்டிருக்காங்க, எந்த முழுவதும் கற்பனை எண்களாக இருக்குது. அப்போ முழுவதும் கற்பனை எனில், அப்போ ஐயனுடைய போர்ஷன் முழுவதும் கற்பனை எனில் கண்டிஷன் அது z ஈக்குவல் டு மைனஸ் காஞ்சுகேட் ஆஃப் z. நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சிட்டோம் சாமி, மைனஸ் காஞ்சுகேட் ஆஃப் z வந்து எழுதி வச்சிட்டோம். இங்கே இருக்கா பாருங்க. ஓகே, அப்போ z ஈக்குவல் டு நமக்கு தெரியுதா பாரு சாமி, இசட்டுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், 2 பவர் n இன்ட்டு காஸ் பை பை 6 மைனஸ் ஐ சைன் பை பை 6 த ஹோல் பவர் n ஈக்குவல் டு இதில் மைனஸ் 2 பவர் n இன்ட்டு காஸ் பை பை 6 மைனஸ் ஐ சைன் பை பை 6 த ஹோல் பவர் n. ஓகே, இப்போது பெருக்கல் கேன்சல் பண்ணிக்கலாம். இதை 1 டைம்னு அர்த்தம் சாமி, இங்கே மைனஸ் 1 டைம் இருக்குது. இங்கே n எடுத்துகிட்டு வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாமா, n டேர்ம்னு சொல்லிட்டு. ஸோ காஸ் n இன்ட்டு பை பை 6 மைனஸ் ஐ சைன் இன்ட்டு n பை பை 6 ஈக்குவல் டு மைனஸ் தானே, அது குறிய மாற்றணும். அப்போ ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டுக்கணும். காஸ் உள்ளே எடுத்துகிட்டு வர n பை பை 6 மைனஸ் குறிய மாற்றினா ப்ளஸ் ஐ சைன் n பை பை 6. எங்கே பாரு சாமி, மைனஸ் ஐ சைன் n இன்ட்டு பை பை 6 அந்தாண்டு பக்கம் போச்சுன்னா எங்கே குறிய மாற்றியாச்சா, தப்பு பண்ணி வச்சுக்கிறாங்க. ப்ளஸ் தானே செல்லம் வரும், சாரிம்மா. ப்ளஸ் இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ் அது தானே பண்ண மைனஸாக மாறிடும். கேன்சல் பண்ணிக்கலாமா, மீதி என்ன இருக்கும், இந்த மைனஸ் தானே பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறும். காஸ் n இன்ட்டு பை பை 6 ப்ளஸ் காஸ் n இன்ட்டு பை பை 6, சாரி செல்லம். ஈக்குவல் டு ஒன்றா ஆயிடுச்சு. இந்த பக்கம் யாருமே இல்லை சாமி, 0. இப்போது ஒரு காசும் சேர்ந்தா இந்த பின்னாடி இருக்குது சேமாக இருக்குது. அப்போ 2 இன்ட்டு காஸ் n பை பை 6 ஈக்குவல் டு 0. இந்த பெருக்கல் 2 தான் பக்கம் போச்சுன்னா வகுத்தல் 2 மாறும். அப்போ காஸ் இன்ட்டு n பை பை 6 ஈக்குவல் டு 0 பை எனிதிங் ஈக்குவல் டு சாமி 0. நம்ம காசு எப்போ 0 கிடைக்குன்னு பாருங்கள். காசில் எப்போ 90 டிகிரி, அந்த 90 டிகிரி என்னென்னு எழுதுவோம், பையில் பாதி. பை என்னது 180 டிகிரியில் பாதி. பை பை 2 தானே 90 டிகிரி, ஏன்னா பை என்பது 180. ஸோ பை பை 2னா 180 பை 2 ஈக்குவல் டு 90 டிகிரி.
அப்போ இந்த 0க்கு பதிலாக என்ன எழுதுகிறேன், இங்கே காசு இருக்கிறதுனால காசினுடைய வடிவமாக எழுதுகிறேன். காஸ் பை பை 2, இது காஸ் என் பை பை 6. இதுவும் காசு சமமாக இருக்குது. அப்போ இதுக்கு பதிலாக அங்கே யார் இருக்காங்க, பை பை 2. திஸ் இம்ப்ளைஸ் n இன்ட்டு பை பை 6 ஈக்குவல் டு பை பை 2. ஓகே, இப்போ எனக்கு n மட்டும்தான் தேவை. அதனால் இந்த நடுவில் பெருக்கல் தான், நான் தானே பக்கம் போச்சு, வகுத்து 2 ஒன் டைமா. இந்த பக்கம் பாருங்கள், 4 2 3 2 6. இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாமா. ஸோ n ஈக்குவல் டு 1/3 அந்தான பக்கம் போச்சுன்னா 3/1 மாறும். இல்லை ஓர் எண் n வகுத்தல் 3 அந்தான பக்கம் போச்சுன்னா பெருக்கல் 3. அப்போ n ஈக்குவல் டு 3. இந்த மதிப்பில் எப்படி இருக்குது சாமி, n ஈக்குவல் டு 3. இதான் மீச்சிறு மதிப்பு. இதில் முழுவதும் எப்படி இருக்கும், கற்பனை எண்ணாக இருக்கும். அப்போ மிகப்பெரிய மதிப்புன்னு போட்டால் 3வது பெருக்கல் வாய்ப்பாடு போட்டுட்டு போகவே வேண்டியதான். சரியா, இது மிகச்சிறிய மதிப்பு 3, மிகப்பெரிய மதிப்பு 3னுடைய மடங்குகள் கற்பனை எண்களாக இருக்கும். இது மீச்சிறு சமை. என்னுடைய மதிப்பு 3, இதான் மீச்சிறு மதிப்பு, அதுவும் மீச்சிறு மதிப்பு. ஓகே, தேங்க்யூம்மா.